மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒன்றிய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரனிடம் கேட்கலாம். ராஜசேகரன், விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது இப்ப மத்திய குழு 2வது நாளா இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியில் உள்ள கந்தமங்கலம் அந்த கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அந்த அந்த நெல்லை அந்த ஈரப்பதம் குறித்து ஆய்வு பண்ணாங்க. அவங்க விவசாயிகள்கிட்ட கேட்டது இப்ப மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப 2 நாளா மழை இல்லாட்டியும் அது ஏற்கனவே நிறைஞ்ச அந்த நெல் மணிகள்லாம் இன்னும் காயறதுக்கு வழி இல்லை. அது காயமா இன்னும் 20% மேலதான் இருக்கு ஈரப்பதம். அதனால இந்த கொள்முதல் செய்ய மறைக்கிறாங்க, கொள்முதல் செய்யாம இருக்காங்க. அதனால துரிதமா அதாவது மத்திய அரசு நீங்க சொல்லி அந்த ஈரப்பத அளவை 22% உயர்த்தி விரைவா கொள்முதல் செய்தோம். அப்பதான் நான் கண்டு முதல் எடுக்க முடியும், இல்லாட்டி நாங்க போட்ட முதல் எடுக்க முடியாம பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்ட்டாங்க விவசாயிகள். அந்த மாதிரிகளை சேகரிச்சு அவங்க அந்த சாப்பிட்டுலாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அதை அவங்க ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தெரிவிப்பான்னு சொல்றாங்க. இது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிக்கல. அவங்க வந்தாங்க, ஆய்வு பண்றாங்க. இன்னும் 10 நாள்ல அவங்க அந்த ஈரப்பதத்தை அது உயர்த்தி கொடுத்து அறிக்கையை இது பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகள் 10 நாள்லாம் ரொம்ப அதிகம், அதுக்குள்ள பயிரெல்லாம் வீணா போயிடும். அதனால விரைவா எங்களுக்கு அந்த ஈரப்பத அளவை உயர்த்தி கொள்முதல் செஞ்சாதான் நாங்க அடுத்த சாகுபடி செய்ய முடியும், இல்லாட்டி நாங்க ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுருவோம் அவங்ககிட்ட வலியுறுத்துறாங்க. விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.